அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காவிரி குண்டார் திட்டத்தை மீண்டும் அதிமுக செயல்படுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கரும்பும் மஞ்சளும் வாழையும் நெல்லும் செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவோம். மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் அதிமுக இயக்கம். அதே போல இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி. இந்த பகுதி சட்டக்கல்லூரி வேணாங்க. அதிமுக ஆட்சியில சுமார் 75 கோடியில சட்டக்கல்லூரி கூட. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியும் கொண்டாந்தது அதிமுக ஆட்சி, சட்டக்கல்லூரி கொண்டாந்தது அதிமுக ஆட்சி. இப்படி மக்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது கொண்டாந்திருக்கிறாங்களா? தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்து ஒரே 5 ஆண்டுல 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். இதுதான் அதிமுக சாதனை. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி. அம்மா அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கு கல்வி சிறக்க வேண்டும். அதற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு, பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதே மாதிரி உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, ஒரு புரட்சி மறுமலர்ச்சி, தேவையான கல்லூரிகள். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில கிட்டத்தட்ட 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி 5, அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை பூங்கா, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க. குறைந்த கட்டணம். அரசாங்க கல்லூரியில் படித்தா குறைந்த கட்டணத்தில் அவர்கள் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். தனியார் கல்லூரிக்கு போனீங்களா கூடுதல் செலவு பண்ணி கல்வி கற்க வேண்டும். ஆனா அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மக்களுடைய எண்ணங்கள், மாணவருடைய எண்ணங்கள், பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாக நீங்க கொண்டாந்துருக்கிறீங்களா? நீங்க பல இடத்துல தடுப்பணை குறுக்கே, ஓடையின் குறுக்கே மழை காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த வழியா, ஓடையின் வழியா, நதியின் வழியா கடல்ல போய் கலக்குது வீணா. அதையெல்லாம் அங்கே தேக்கி வைத்து தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி நிறைந்த மாவட்டம். விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் 70% பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி வறட்சியான மாவட்டத்தை பசுமையாக செழுமையாக இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம். காவிரி குண்டாறு திட்டம் முழுக்க அரசாங்க நிதி 14,400 கோடி. 14,400 கோடியில ஒரே திட்டம் காவிரி குண்டாறு திட்டம். நம்முடைய தமிழக வரலாற்றில் எவ்வளவு நிதி மாநில அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது கிடையாது. இந்த வறட்சியான பதில் இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 4 சட்டமன்ற தொகுதியோ இன்றைக்கு செழுமையாக இருக்க வேண்டும். இந்த கண்மாய்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாய் அத்தனையும் வழி நீர் நிரப்புவதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை முதற்கட்டமாக 700 கோடி கொடுத்து புதுக்கோட்டையில் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். விடியா திமுக அரசு வந்த பிறகு வேண்டும் என்ற திட்டமிட்டு, இது மிகப்பெரிய திட்டம், இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அதிமுகவுக்கு பேர் வந்துடும், திட்டத்தை அப்படியே கைவிட்டாங்க.
மீண்டும் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடப்பட்ட காவிரி குண்டார் திட்டத்தை மீண்டும் அதிமுக செயல்படுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கரும்பும் மஞ்சளும் வாழையும் நெல்லும் செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவோம். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.